ஹலோ லாய்ட்ட குட் டாக். இதற்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். டே 3 முதல் வீடியோ, முக்கியமான வீடியோ, கிராமரோடைய ஃபண்டமெண்டல் இருக்கிற செஷன். அந்த வீடியோவை பாருங்கள், அதுதான் உங்களுக்கு பேசிக். அதில் நம்ம பர்சனல் ப்ரோனோமன் பார்த்தோம். பர்சனல் ப்ரோனோமன் வச்சு இஷ், வியர், டூ, இயர், ஜி, ஜி, ஏர்ஜிஎஸ்மன், ஜி, இந்த பர்சனல் ப்ரோனோமனோட டீட்டெயில் பார்த்தோம். இப்போ நம்ம வேர்பு கான்ஜுகாட்சியோன் அப்படின்னு ஒரு டாபிக் உள்ள போகிறோம். இது தமிழில் இருக்குது. நான் தமிழில் முதல்ல சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு இது என்னன்னு புரிஞ்சிடும். இப்போ காமன் அப்படின்னு ஒரு வேர்ப் எடுத்துப்போம். காமன் அப்படிங்கிறது டு கம், வருதல், சரியா? சாப்பிடுதல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி வரத்துக்கு என்ன சொல்லுவோம்? வருதலா சம்திங். இதுக்கு பேர் இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம பேச்சு வாக்கில் உபயோகப்படுத்த மாட்டோம். இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம், சரியா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் பர்சன் நான் சொல்லும்போது என்னவாகும்? நான் வருகிறேன், நாங்கள் வருகிறோம். இந்த வேர்ப் மாறுதா? காமன் அப்படிங்கிறது தமிழ்ல மாறுது. நம்ம எந்த பர்சனுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது. நீ வருகிறாய், நீங்கள் வருகிறீர்கள், அவன் வருகிறான், அவள் வருகிறாள், அது வருகிறது, ஒருத்தர் வர வேண்டும், அவர்கள் வருகிறார்கள். ஸோ அந்த வருதல் அப்படிங்கிற அந்த வேர்பு எந்த பர்சனுக்கு நம்ம யூஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். இதுதான் கான்ஜுகாட்சியோன் அப்படின்னு சொல்றது. இது தமிழ்ல நம்ம பிறந்ததுலேருந்தே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் எல்லாத்துலேயுமே. இதை ஜெர்மனில் யூஸ் பண்ணும்போது இதே மாதிரியே ஒரு டேபிளை திரும்பி போடலாம். நான் இதே டேபிளை காப்பி பண்ணிக்கிறேன், திரும்பி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வேர்ப் கான்ஜுகேஷன் ரொம்ப முக்கியம். கான்ஜுகாட்சியான் இதுதான் எல்லா வேர்புக்குமே. அதனால ஒரு வேர்புக்கு நீங்கள் தெளிவாக படிச்சுட்டீங்க எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதே மாதிரியே எல்லா வேர்புக்கும் இந்த டேபிள் போடணும். இந்த டேபிளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பேசும்போது எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிடும். இப்போ இஷ் ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு வரும்போது இஷ் காம அப்படின்னு இங்கே வரும். காமன் அப்படிங்கிறது காமவா மாறிடும். ஸோ இஷ் காம, வியர் காமன், தூ காம்ஸ்ட், இயர் காம்ட், ஜி காமன், ஜி காமன், ஏர் காம்ட், ஜி காம்ட். இங்க தேர்ட் பர்சன் எல்லாத்துக்குமே ஏர், ஜி, எஸ், மன் எல்லாத்துக்குமே காம்ட் தான் வரும். காம்ட், ஜி காமன். இந்த டேபிளுக்கு நீங்க மக்கு தான் அடிச்சாகணும், வேற ஆப்ஷன் கிடையாது. ஒரு சில சின்ன லாஜிக்ஸ் இருக்கு, அந்த லாஜிக் மட்டும் நான் சொல்றேன். மற்றபடி இந்த டேபிள் நீங்க ஃபுல்லா அப்படியே ஞாபகம் வச்சுருந்தா ஆகணும். எப்படி இப்போ தமிழில் நான் வருகிறேன் அப்படிங்கிறது என்ன லாஜிக் இருக்கு? நான் போட்டால் வருகிறேன் தான் சொல்லணும், நான் வருகிறோம் அப்படின்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? அதே லாஜிக் தான் இதுவும். ஸோ இஷ், இப்போ இந்த ரெண்டு டேபிளையும் சேர்த்து நீங்கள் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம், ஒரு வரி ஃபார்ம் பண்ணலாம். இஷ் காம அப்படின்னா நான் வருகிறேன். வியர் காமன், நாங்கள் வருகிறோம். டூ காம்ஸ்ட், நீ வருகிறாய். இயர் காம்ட், நீங்கள்லாம் வருகிறீர்கள். ஜி காமன், நீங்கள் வருகிறீர்கள். இது ஃபார்மல், ஃபார்மல், இது இன்ஃபார்மல். ஓகே லைட்ட? ஜி காமன், ஜி காமன். இந்த டேபிளில் இந்த செக்ஷனில் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த செக்ஷனில் இருக்கிறது தான் சேர்த்து நீங்கள் இது ஃபார்ம் பண்ணும், சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும், சரியா? ஏர் காம்ட், ஜி காம்ட், எஸ் காம்ட், மன் காம்ட், ஜி காமன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம எழுதினோம் அப்படின்னா நம்மளுடைய ஜெர்மன்
சென்டென்ஸ் வந்துடும். இப்போ நம்ம சொன்ன இதே தான் நான் எழுத போகிறேன். இஷ் காம வியர் காமன். இப்போ இதில் பார்த்தா நம்ம கிராமர் முன்னாடி படித்தோமா, போன வீடியோவில் கிராமர் என்ன படித்தோம்? வியர் ஹாபன் கெலாண்ட், வாஸ் ஹாபன் வியர் கெலாண்ட் என்ன படித்தோம்? வேர்ப் ரெண்டாவது பொசிஷன் ரைட் பொசிஷன். இங்கே வேர்ப் ரெண்டாவது பொசிஷன் வந்துருச்சா? இஷ் காம வியர் காமன். காம இஷ் அப்படின்னு நம்ம இப்போ சொல்லல வரிக இதில் சென்டென்ஸ் ஃபார்மேஷனில். ஸோ கிராமர் ரூல் வந்துடுச்சு, வேர்பு கான்ஜுகேட் ஆயிடுச்சு. நம்ம தமிழில் படிக்கிற மாதிரி நாம் படிக்கிறோம். வியர் லேர்னன், இது காமன்னா வரும். புரியுதா? தெளிவாக புரியுதா? இதுதான் ஃபண்டமெண்டல். இதை நீங்கள் நல்லா தெளிவாக மைண்டுக்குள்ளே ஏற்றே ஆகணும். இதுதான் உங்களுடைய ஜெர்மன் ஜேர்னியில் ஃபுல்லாக வரப்போகுது. ஏன்னா நீங்கள் பேசும்போது வியர் காமன் இஷ். இப்போ சாப்பிட்றேன்னு நீங்கள் சொல்லணும். சாப்பிட்றதையோடைய இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிங்க எல்லா வெர்புக்கும். இதுக்கு மேலே நீங்கள் சின்ன சின்னதாக சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ உங்களுக்கு வந்து தேவையான ஃபண்டமெண்டல் பேஸ்மெண்ட் வந்து நான் கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேர்போடைய இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் அப்படின்னு போய் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். ஜெர்மன் வேர்ப் இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேர்ப் கிடைக்கும். இப்போ காமன் அப்படிங்கிறது ஒரு வேர்ப் இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம். சாப்பிட்றதுக்கு எஸ்என். சாப்பிட்றதுக்கு என்ன? இங்கே சைடில் எழுதுறேன். எஸ்என், ட்ரிங்கன், ஜேஎன், அப்புறமா ஸ்ப்ரெஷன், ஹியோரன், அப்புறமா ஷ்லாஃபன். அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. உங்களுடைய வேர்ப் எடுங்க, என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேர்புக்கான டேபிள் நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். ஒரு ஒரு வேர்புக்கும் A1 லெவலில் இருக்கிற வரைக்கும் ஒரு ஒரு வேர்புக்கும் இந்த டேபிளை நீங்கள் எழுதி ஆகணும். உங்கள் நோட் எடுத்திருக்கீங்க இல்லையா, அந்த ஜெர்மன் நோட்டில் இதை எழுதுங்க. எழுதி இது ரெண்டையும் சேர்த்து சேர்த்து நீங்கள் வந்து ஒரு வரிகளாக சென்டென்ஸாக நீங்கள் எழுத ஆரம்பிங்க. அப்படி தான் உங்களுக்கு வரும். ஓகே லைட்டா? haben Sie verstanden? Haben Sie verstanden? Good. ஸோ Aussagesagtக்கு வந்து அந்த ரூல் நான் சொன்னேன். அதாவது ரெண்டாவது இடத்துல வேர்ப் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம படிச்சிருக்கோம். இந்த ரூலில் நம்ம ஃபியூச்சரில் ரெண்டு வேர்ப் வந்தால் எப்படி ஆட் ஆகும், ஒரு கொஸ்டின் வந்தால் எப்படி ஆட் ஆகும், இந்த மாதிரி வந்து மாற்றங்கள் வரும். ஆனால் ஒரு சென்டென்ஸு கேள்வி வேற, சென்டென்ஸ் வேற. கரெக்டாக? சென்டென்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம் தமிழில்? போன வீடியோவில் வேற ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், முதல்ல தமிழை ஒழுங்காக பேசுங்கயா, தமிழ் பேசுறதை விட்டு ஜெர்மன் வாக்கியம் மன்னித்துங்க, தமிழை ஒழுங்காக பேசுங்க, ஒன்று ராஜராஜ சோழன் மாரி பேசுங்க, இல்லைன்னா இலங்கை தமிழில் பேசுங்க அப்படின்னு சொன்னார். அந்த நண்பருக்கு சொல்கிறேன், நான் காலையில் ஒரு 1 மணி நேரம் அந்த மாரி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எடுத்தேன். அது எனக்கே பார்க்க வந்து நல்லா வரல. நான் இது 2வது தடவை திரும்பி ரெக்கார்ட் பண்ணி அப்புறமா தான் நான் அந்த Day 3 வீடியோ ஃபஸ்ட்டு செஷன் வந்து போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு தூக்கம் போட்டு எழுந்துட்டு இப்போ செகண்ட் செஷன் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நான் ஆங்கில சொற்களை வந்து அவாய்ட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு இந்த தூய தமிழில் பேசுறது வந்து கற்றுக்கிறேன். ஆனால் எனக்கு தமிழ் நல்லா வரும். ஏன்னா இந்த ழ வருது இல்லையா, சனிக்கிழமை, வியாழக்கிழமை, ஏழை கிழவன் வாழைப்பழத்தோல் வழிக்கு கீழே விழுந்தான். தமிழ் நல்லா பேசுகிறேன். அதனால் நிறையா சொற்கள் கற்றுக்கணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஆங்கில சொற்களை வந்து தவிர்க்க பார்க்குறேன். ஏன்னா இது தமிழ் வழியாக சொல்லித்தரேன் அப்படிங்கிறதுனால. இப்போ இதுக்கு வருவோம். சரி, அவ்வளோதான் இந்த வீடியோவில் இதான் சொல்ல வந்தேன். ஸோ வேர்ப் கான்ஜுகேஷன் ரொம்ப முக்கியமானது. இதை வந்து நீங்கள் ஒரு ஒரு வெர்பாக எடுத்து அதுக்கு வந்து எழுத ஆரம்பிங்க. எழுதி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், முயற்சி செய்யுங்கள். இப்போ இஷ் காம அப்படின்னு ஒரு வாழ்க்கை எழுதணும் இல்லையா, இதேமாரி நான் வந்து இன்னும் ஒரே ஒரு வேர்பு கான்ஜுகேஷனுக்கு வந்து நான் வேண்டாம், இது போகிறோம், இன்னைக்கு இது போகிறோம்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். Haben Sie verstanden? Bitte schreiben Sie in Kommentare. இங்கே நான் ஒரு லாஜிக் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, என்ன லாஜிக் தெரியுமா?
இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் நான் என்ன சொன்னேன், காமன்னு சொன்னேன். ரிஷ்டிஷ், இப்போ இந்த இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் எடுத்து ஒன்று கவனிங்களேன், இந்த பேட்டர்னை. இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் எங்கே வருது பாருங்க. இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் எங்கே எங்கே வருகிறது? இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் ஜி வர இடத்தெல்லாம் அப்படியே இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் வந்துடும் பாருங்க. கவனிச்சிங்களா? இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் ஜிக்கு வருது. ஜியோடைய சிங்குலருக்கும் அப்படியே இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம், ப்ளூரலுக்கும் இன்ஃபினிட்டிவ், தன் ஜி. இது ஜி தானே, ஜி காமன். இந்த ரெண்டு டேபிளையும் நீங்க சேர்த்து தான் படிக்கணும். அதனாலதான் இது ரெண்டுத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த முதல் டேபிள் எல்லாத்துக்குமே காமனா இருக்கும். அந்த ரெண்டாவது டேபிள் இருக்கு இல்லையா, இந்த வெர்ப் கான்ஜுகேஷன், இந்த டேபிள் தான் வெர்புக்கு தகுந்த மாதிரி மாறும். இது வந்து காமன் வெர்புக்கான கான்ஜுகேஷன். காமன் ஜி பிடெக் காமன் ஜி அப்படின்னா ப்ளீஸ் வாருங்கள் வாருங்கள் அப்படின்னு அந்த காமன் வெர்புக்கான டேபிள் இது. ஸோ இந்த ரெண்டு டேபிளையும் நீங்க வச்சுக்கிட்டாங்கன்னு. முதல் டேபிள் காமன், எல்லாத்துக்குமே அது ஜென்ரலான டேபிள் தான். இப்போ இந்த ட்ரிக் என்னன்னு கவனிச்சிங்கன்னா, காமன் அப்படிங்கிற அந்த இன்ஃபினிட்டிவ் தெரிஞ்சிடுச்சுன்னா இங்க பாருங்க வியர் காமன். ஸோ உங்களுக்கு 1 2 3 4 இந்த டேபிள்ல 4 இடம் உங்களுக்கு ஃபில் ஆயிடும், 4 பாக்ஸ் ஃபில் ஆயிடும். மீதி இருக்கிற 1 2 3 4 மீதி இருக்கிற 4 தான் ஃபில் ஆகாது. இந்த முதல் இடம் ஃபில் ஆகிறதுக்கு அந்த காமன்ல இருக்கிற கடைசி எண்ணை தூக்கிட்டீங்கன்னா முதல் இடம் ஃபில் ஆயிடும். எந்த வர்பு இடம் எடுங்க, எஸ்என்ல இஷுக்கு வந்து எஸ்என்னு வந்துடும், ட்ரிங்கன்ல ட்ரிங்க, ஜேஎன்ல ஜேய. அந்த எண்ணை தூக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டும் ஃபில் ஆயிடும் உங்களுக்கு. மீதி இருக்கிற இந்த ஈ எடுத்துட்டு எஸ்டியை போட்டீங்க அப்படின்னா, எஸ்டே போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவும் ஃபில் ஆயிடும். வெறும்ன டே போட்டீங்க அப்படின்னா இதுவும் ஃபில் ஆயிடும். இதுவும் ஒரே மாதிரி இருக்கும். இது நீங்க டேபிள் எழுதி கொஞ்ச நேரம் பாருங்க. இந்த டேபிள்ல உங்களுக்கு ஒரு சில லாஜிக் உங்களுக்கே பிடிபடலாம். அதை யூஸ் பண்ணி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே Leute, ist das klar? Bitte schreiben Sie in Kommentare. Das war für heute. Wir treffen uns nächste Freitag, nicht Samstag. அடுத்த சனிக்கிழமை திருப்பி சந்திப்போம். வெள்ளிக்கிழமை இதோட ரிவிஷன் வீடியோ வரும். நடுவில் ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். பேச பேச மொழி. Wir lernen Deutsch. Wir lernen Deutsch. இந்த சென்டென்ஸை கவனிங்க. Wir lernen Deutsch. இதுல wir lernen Deutsch. இப்ப நம்ம படிச்ச வியர் வந்தா என்ன வரும்? வியருக்கு இன்ஃபினிட்டிவ் அப்படியே வந்துடும். ஸோ வியர் லேர்னன், லேர்னன்ங்கிறது இன்ஃபினிட்டிவ். அந்த வார்த்தை வினைச்சொல், அந்த வினைச்சொல்லை நம்ம வந்து கான்ஜுகேட் பண்ணிட்டோம். வியர் லேர்னன், அப்படி வியருக்கு லேர்னன், டாய்ஷ் அப்படிங்கிறது ஜெர்மன். ஸோ வியர் லேர்னன் டாய்ஷ், நம்ம ஜெர்மன் படிக்கிறோம். அழகான ஒரு ஜெர்மன் வாக்கியம். ஓகே Leute, so wir treffen uns nächste Samstag. Bis dann, auf Wiedersehen. Tschüss.